சாதி ஒழிப்பு தான் உண்மையான மக்கள் விடுதலையே. சமூக விடுதலை என்பதே சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, மத பிளவுவாதம் இருக்கக்கூடாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வை முன்வைத்து எங்கள் தலைவர் அவர்கள் சமத்துவ அரசியலை நோக்கி வருகின்ற பொழுது அவர் எப்படி மௌனமாக இருப்பார்? சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட வல்லுநரோடு எங்கள் தலைவர் அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, அது போயிட்டு இருக்கு. அந்த வேலைகள்லாம் நடந்து ஏன் முதலமைச்சர் போல நீங்க கேட்க மாட்டேன்றீங்களே? தமிழ்நாட்டில் யாருங்க முதலமைச்சர்? மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஏன் அவர் போல? சரி, அவருக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தார். ஏன் துணை முதலமைச்சர் எங்கே போனார்? துணை முதலமைச்சர் போயிருக்கணும்ல. எப்பவுமே அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேளுங்க. அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து தான் கேள்வி கேட்பது. குரலற்றவரின் குரலாக இருப்பது தான் பத்திரிகை. நீங்கள் எங்களை பார்த்து இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களா? ஒரு திமுக கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகரை அழைத்து உட்கார வைத்து கேளுங்க. ஏன் கவின் அவர்களுடைய இல்லத்திற்கு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏன் போல? அப்போ பட்டியலின மக்கள் என்றாலே நீங்கள் அவர்களை ஒரு இரண்டாம் தர மக்களாக பார்க்குறீங்களா? அவர்களை நீங்கள் நசுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் கேளுங்கன்னு நம்ம சொல்கிறோம்.